அவ்வளவுதான் தான் தத்துவம். சயின்ஸ்ண்டா ஏதோ பெருசாக நம்ம மயக்கி அதுதான் எல்லாம் உண்மை என்று நினைக்காதீர்கள். ஒரு பொய்யில் இருந்துதான் உண்மைகள் எல்லாம் பிறக்கின்றன. அந்த பொய் ஒரு கற்பனைத்தானமாக இருக்க வேண்டும். சைவர் உன்னை பொறுத்தளவிலே ஒரு கற்பனைத்தானம். அதுக்கு பெருமதி உனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு ஒரு பெருமதியாக இருப்பதாக வைத்துக்கொண்டு தான் நீ கணக்கு செய்ய தொடங்குகிறாய். அந்த கணக்கிலே இருந்துதான் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பிரிகிறது. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸிலே இருந்துதான் சயின்ஸ் வளருகிறது. சயின்ஸிலே இருந்துதான் நீ சொன்ன இந்த எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறார்கள். உன்னுடைய உண்மைகளுடைய ஆதார சுருதி இருக்கிறதே, அது கற்பனையில் இருந்துதான் வளர்கிறது. அதை மறந்து போகாதீர்கள். ரொம்ப இலகுவாக சொன்னான் ஐயா கண்ணதாசன். இதே ரொம்ப இலகுவாக சொன்னான். பூச்சியத்துக்குள்ளே ஒரு ராச்சியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். சைவருக்கு கணக்கு சொல்லு, நீ கடவுளை கண்டுபிடிச்சிருவே. சைவருக்கு நீ ஒரு விளக்கம் சொல்லு, கடவுளை கண்டுபிடிச்சிருவே. சைவருக்கு உனக்கு விளக்கம் தெரியலையா, அவனுக்கு ஒன்றும் தெரிய